நினைஞ்சிடுமே காசு. யார் ஊறி கட்டுறாங்களோ அவங்க தான் வைப்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். இன்னைக்கு என்ன vlogனா, இன்னைக்கு வந்து அமாவாசை படைக்கணும். 12 மணிக்கு தான் பிறக்குதா, அதனால லஞ்ச் வந்து பொரிமா தான் நான் பண்ணுறேன். இங்கே படித்து நாங்கள் சாப்பிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். இன்னைக்கு என்ன நீ பட்டு சொல்லு. இன்னைக்கு என்னென்னா கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சது இல்லை. ஸோ அந்த கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சதுலேருந்து வர்ற அமாவாசை அப்போ கலிங்கமலையில் வந்து உரியடி திருவிழா பண்ணுவாங்க. பெருமாள் கோவில் அங்கேயே இருக்கு, கலிங்கமலையும் இருக்கு. நம்ம தெருவுலையும் வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அங்கே கலிங்கமலைன்னு பெருமாள் கோயில் இருக்கு. அது வந்து எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கலிங்கமலை தான். அங்கே தான் வந்து நம்ம ஊர் தான் வச்சுக்கோங்களேன். கலிங்கமலை வலதாவூர் எல்லாம் ஒரே ஊர் மாதிரி தான். ஆனா இங்க இருக்கிற பெருமாள் கோயில வந்து கும்பாபிஷேகம் பண்ணதுனால ஊரில அடிக்க மாட்டாங்க. அந்த கோவில வருஷம் வருஷம் அடிப்பாங்க. பட் கிருஷ்ண ஜெயந்தி அப்ப அடிக்க மாட்டாங்க. 1 வீக் கழிச்சு அமாவாசை வரும் இல்லையா, அதான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால இன்னைக்குதான் ஈவினிங் பண்ணுவாங்க. அது எப்படின்னா தெருக்கு உரி அடிப்பாங்க. நல்லா சிறப்பா கிராண்டா பண்ணுவாங்க. ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்கு. எல்லாரும் மேலேயும் தண்ணி எல்லாம் மொண்டு ஊத்திட்டு செம்ம ஃபன்னா இருக்கும். மிஸ் பண்ணாம அந்த vlog பாருங்க. ரொம்ப லென்த்தியா போச்சுன்னா நாங்க கொஞ்சம் மாமா வித் பட்டோல பார்ட் 2 மாதிரி போடுவோம். லென்த்தியா போச்சுன்னா சொல்றேன், ஓகேவா? அப்புறம் வந்து எங்கள் தெருவில் இருக்கிற பெருமாள் கோயில் பற்றி சொல்லணும்னா, எங்கள் தெருவில் இருக்கிற பெருமாள் கோயில் 6 வருஷம் ஆகுது. அந்த கோவிலுக்கு பெயிண்ட்லாம் அடித்து, பட் இன்னும் கும்பாபிஷேகம் ஆகவே இல்லை. நான் காமிக்கிறேன். அது ஏன்னா அதுக்கு ஒரு சில பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. பட் இந்த தெருவில் நடக்கிற உரியில அடிக்க முடியாது. ஏன்னா கும்பாபிஷேகம் பண்ணாமல் எப்படி உரியெலாம் அடிப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் அங்கே போயிட்டு வருஷமே நாங்கள் பார்ப்போம். லாஸ்ட் இயர் நாங்கள் உரியடி ஃபெஸ்டிவலையும் நாங்கள் vlogலாம் போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் போன வருஷம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், போயிட்டு பாருங்கள். பொங்கல் மாதிரி பண்ணுற இது பொங்கல் இல்லை, உருளைக்கிழங்கு பொரியல். எப்படி தெரியுமா பண்ணுறேன்? வெங்காயமும் தக்காளியும் பேஸ்ட் மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொலன்னு, அதுக்கப்புறமேட்டு கடுகு உளுத்தம்பருப்புலாம் போட்டு அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி, அதை போட்டு வதக்கிட்டு காரத்துக்கு போட்டு உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ணுறோம். அது ஏன் பண்ணுறேன்னா, உருளைக்கிழங்கு கொஞ்சமாக இருந்ததுனால வெங்காயம் தக்காளி நிறைய போட்டு அதிகமாகிடும்ல. ஸோ அதனால சுட சுட சாம்பார். சுட இருக்குன்னா இப்பதான் பண்ணது. இதுவே என்ன இப்ப 12:30 தான் அமாவாசை பிறகுது. அதனால நாங்க இப்பதான் படைக்க போறோம். மணி 12:10 ஆகுதா, 12 ஆக போகுது. இப்பதான் படைக்க போறோம். எப்பவுமே அமாவாசைனா காக்கா வந்து காலையில வச்சாதான் சாப்பிடும், இல்லைன்னா சாப்பிடாது. மதியானம் காக்கா சாப்பிடாது. எல்லாரும் வீட்டையும் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாயிடும் இல்லையா. ஆனா இன்னைக்கு காக்காக்கு தெரியாதுல்ல அமாவாசை மதியம் தான் பிறகுது. ஆனா நிறைய பேர் தெரியாது. அம்மா காலையில காக்கா கூவிட்டாங்க இந்த தெரு ஃபுல்லா. காக்கா வந்து ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இல்ல 12:15 தான் அமாவாசை பிறகுது. நாளைக்கு தெரியாதுல்ல. 12 மணிக்கு பிறகுது. காக்காக்கு எப்படி தெரியும்? அம்மா காக்கா வைப்பாங்க, காக்கா சாப்பிடுமான்னு தெரியும். டேஸ்டா இருந்துச்சுன்னா சாப்பிடும். நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். அம்மா தான் படிப்பாங்க, இல்லை அப்பா படிப்பாங்க. அவர் எங்கே கிளம்பி போனார் தெரியல. அப்பா அம்மா படிக்கிறாங்க. நான் வந்து டிஃபன்லாம் வேறு சாப்பிடல, பசிக்குது ரொம்ப. இப்போதான் சாப்பிடணும் இதுக்கப்புறம். நீ சாப்பிட்டியா? விட்டு நான் கடையில் சாப்பிட்டேன். நான் அம்மாவும் சாப்பிடல. படிச்சுட்டு இலை சாப்பாடு நாங்கள் சாப்பிடுவோம். எப்பவுமே டிஃபன் 9-10 மணிக்கு சாப்பிட்ருவோம். இப்போ மணி 12 கொஞ்சம் இன்னும் சாப்பிடல, பசிக்குது. காக்காக்கும் பசிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப. அந்த காக்கா அண்டங்காக்கா, கிரி காக்கா. நாங்கள் கடல் குடலெல்லாம் செய்ய மாட்டோம். சாம்பார், ஒரு பொரியல், சாப்பாடு, அவ்வளோதான். அமாவாசைக்கு தான் பண்ணுவாங்க. சில பேர் அமாவாசைக்கு வடை அப்பளம் அதெல்லாம் செய்வாங்க. தெரியாது, அப்படிலாம் இல்லை. அமாவாசைக்கு படிச்சுட்டு உரியடி ஃபெஸ்டிவல் போகலாம். பட் இப்போ இல்லை, சாயங்காலம் தான் நடக்கும். A few moments later. போய் வந்துடலாம். ஆனால் போய் வந்தாக்கா இருட்டாயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து உரி அடிக்க போகிறாங்க.
அங்கே இன்னும் 3 உரி இல்லை, அங்கே ஒன்று தானே கட்டுவாங்க, 2 கட்டுவாங்க. ராஜுக்கு ஒன்று தானே, ஒன்று தான். 2 கட்டினாங்க. ஒரு டைம் 1 வருஷம் ஓடுறாங்க, 1 வருஷம் கட்டுறாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியல. இங்கே தான் வந்து உரி அடிக்கிறாங்க. அங்கே பாருங்கள், உரி அடிக்கிறதுக்கு வந்து கட்டுறாங்க. அந்த பாரெல்லாம் வச்சுக்கிட்டு அதில் வந்து தண்ணி ஃபுல் பண்ணி வச்சுக்குவாங்க. உரி அடிக்கும்போது அவங்க மேலே வந்து பொலிச்சின்னு மேலே அடிப்பாங்க. சரி, அதை பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் பசங்க எடுத்து ஊற்றிக்கிறானுங்க மேலே. இப்போ வந்து அடிக்கிறது வந்து 3வது உரி 4வது உரி அடிக்கிறாங்க. 4வது உரின்னு நினைக்கிறேன். சாமி போகுது பக்கத்து தெருவில், சாமி மட்டும் போய் காமிச்சிட்டு வந்துடுறியா? இப்போ இங்கே வரும், சாமி வரும். வரதுக்கு லேட்டாகும் போல. உன்னை தான் கிளம்புன்னா என்னத்தை கிளம்புற? வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் சுற்றி வந்துன்னு இருக்கிற. எனக்கு வேலை இருந்துச்சு, நான் சுற்றி வந்தேன். அப்புறம் முன்னாடியே வரணும்னு தானே சொன்னேன். சரி, அடிக்கிறத பார்த்துட்டே போகலாம். தான் வந்தோம். அவன் மூஞ்சிலலாம் நலங்கு வச்சாங்களே, குங்குமம்லாம் பூசினாங்க தானே அவன் மூஞ்சில. ஆமாம். சரி, இப்போ இங்கே ஆரம்பிப்பாங்க, பார்ப்போம் எப்படி அடிக்கிறாங்கன்றது. ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரி அடிப்பாங்க. பானைலாம் கட்டி விட்டு அடிப்பாங்க. அப்புறம் வந்து நீட்டாக ஏதோ தவறெல்லாம் சுற்றி வேப்பெல்லாம் சுற்றி அடிப்பாங்க. தண்ணிலாம் ருப்பி அது சீக்கிரமாக நட்டுடுவாங்கப்பா. அது உடனே வந்துவிடும் சாமி, நம்ம பார்த்துட்டு போகலாம். ஆனால் லேட் பண்ணது நீ தான். இன்னும் வேற எங்கேயாவது உரியாவது பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் உரி கட்ட போகிறாங்கல்லப்பா, அது தூக்கி நிறுத்து. ஆமாம், அதை தூக்கி நிறுத்துவாங்க. அது நடுறதுலாம் இல்லை, பள்ளம் தோண்டி அப்படியே நிற்க வச்சாலே நின்றுடும். அது கழி பள்ளம் போட்டு தான் நிற்க வைப்பாங்க. பள்ளம் போடுவாங்களா? சைடில் போட்டாங்க, நம்ம வரும்போது சைடில் போடல. பார்க்கல. நடுவில் உரிலாம் தொங்கும். அதில் என்ன வச்சுருப்பாங்கன்னா காசு வச்சுருப்பாங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. காசு வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து இதில் தயிர் வெண்ணெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எல்லாத்துலேயுமே கட்டுவாங்க. சரி, பார்த்துட்டு போகலாம்ண்ணா. லேட் பண்ணிட்டப்பா. என்னப்பா, நாங்கள் தான் உரி அடிப்போம், நீங்கள் தண்ணி மட்டும் தான் முன்னுக்கு. அது சாங்கி சம்பிரதாயம். இப்போ நாம் எல்லாம் ஒன்று சாம்பார் சாதமா? சாங்கிய சாம்பார் சாதமா? சாங்கிய சம்பிரதாயம் தான் சொன்னேன். என்னன்னு சொன்னேன்? சாம்பார் சாதம் சொன்னேன். கேட்டால் கவரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறேன். என்னது அதுங்காட்டி பாய், அதுங்காட்டி சாமியே வருது. நைட்டு ட்ராமா பாருங்க நினைக்கிறேன். அதை உரி எடுத்து போய் கட்டுறாங்க. அதில் காசு வச்சிருப்பாங்க. அதான் சொல்றேன், ஒரு ஊர்ல பானை கட்டுவாங்க, இங்க வந்து இந்த மாதிரி கிட்ட போய் காமிச்சிட்டு வரேன். அப்புறம் வந்து பஜனை எல்லாம் பாடிட்டு வருவாங்க. பார்த்தேன். அப்படியே போறாங்க, சாமி இங்க வந்து அப்படியே போறாங்க. காலையில இருந்து வேற கிளைமேட்டே வந்து ஜில்னு இருக்குது. இவங்க 2 மணி நேரமாக வந்து மேலே தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க. உடம்பு சரியில்லாமல் கூட ஆகிடும். ஏன்னா 2-3 மணி நேரமாக அவங்க மேலே தண்ணி பற்றிட்டே இருக்கும். தெரியலையே. ஆமாம், காசு
நினைஞ்சிடுமே காசு. யார் ஊறி கட்டுறாங்களோ அவங்க தான் வைப்பாங்க. அது நினைக்கக்கூடாதுன்றதை கவரில் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அடிக்க மாட்டாங்க. ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக தான் சூடு பிடிக்கும்ல. இது பண்ணக்கூடாது. அவங்க ஒரே ஆளே அடிக்க மாட்டாங்கப்பா, மாற்றி மாற்றி அடிப்பாங்க. அவர் யார் நடுவில் நிற்கிறாரு? சாமி மேல தண்ணி அடிக்கிறாங்க. எனக்கு மயக்கம் வருதுடா. டேய் இதோ ஏழுமலை வந்து நிக்கிறான். ஏய் குண்டெல்லாம் தந்தியா? எனக்கு தந்தியா? கொடுத்த இல்லை, எனக்கு கொடுத்தியா? கோயிலுக்கு போயிட்டு உரி அடிக்கிறதுலாம் பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் ரொம்ப நேரம்லாம் நாங்கள் நின்று பார்க்கல, கொஞ்ச நேரம் தான் நின்று பார்த்தோம். வந்துட்டு பூ வாங்கினோன்னா அவங்க கட்டிட்டு இருக்கேன். 50-20 ரூபாய்க்கு வாங்கினேன், அதனால பூ கட்டிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். யார் யார் ஊர்லலாம் இன்னைக்கு உரி அடிச்சாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.